பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது அதிமுக என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னவர் தான் ஜெயலலிதா அம்மையார். அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்ததுதான் ஜெயலலிதா அம்மையாரின் முதுகில் குத்திய துரோகச் செயல். பிரதமர் அவர்கள் திருமுருகனை தரிசிக்கிற சூழலில் இந்த வாழ்வியல் உண்மையை அவருக்கு முருகன் உணர்த்துவார். நிதிஷ்குமார் அவர்களை பாரதிய ஜனதா கையாண்டதை போல தமிழ்நாட்டில் அதிமுகவையோ அல்லது திமுகவையோ அவர்கள் எளிதாக கையாண்டு விட முடியாது. மதுரை தமிழ்நாட்டில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, வட இந்தியாவில் இல்லை. ஆகவே சன் பரிவார்களின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. சார், பாரத பிரதமர் மோடி வர இடத்துல பெரியாருடைய படத்தை வச்சிருக்காங்க. அதை அகற்றணும்னு சொல்லி அதிமுக சார்பில் வச்சிருக்காங்க. இல்ல, இப்ப வரவேற்பு கூட்டத்துக்கு அந்த முன்னாடி முகப்பில் இருந்த படத்தை அகற்ற சொல்லியிருக்காங்க. பெரியார் படத்தை அகற்றத்தான் செய்வார்கள். அண்ணா படம், ஜெயலலிதா அம்மையார் படம் போன்றவற்றையும் அவர்கள் அகற்றாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் எடுக்கிற வேண்டும். மதுரையை அயோத்தியா மாற்றும் பாஜக இந்த சூழ்நிலையில பிரதமர் வருகை அவர் முருகனை தரிசிக்கணும். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மதுரை தமிழ்நாட்டில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, வட இந்தியாவில் இல்லை. ஆகவே சன் பரிவார்களின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. திருப்பரங்குன்றமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் அது சமூக நல்லிணக்கத்திற்குத்தான் இடம் உண்டு. அதுதான் முருகனுடைய வாழ்க்கையும் அவருடைய வரலாறும் நமக்கு உணர்த்துகிற பாடம். வள்ளி தெய்வானை திருமுருகன், அதுவே தமிழகத்தில் நெடுங்காலமாக சமூக நல்லிணக்கம் நிலவுகிறது என்பதற்கு ஒரு சான்று. எனவே திருப்பரங்குன்றத்தில் பிரதமர் அவர்கள் திருமுருகனை தரிசிக்கிற சூழலில் இந்த வாழ்வியல் உண்மையை அவருக்கு முருகன் உணர்த்துவார் என்று நம்புகிறேன். சார், ஒவ்வொரு தேர்தலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தேர்தல் அறிக்கை தனித்துவம் வரும். இந்த முறை தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஆரம்பிச்சு மாதிரியான அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாம் சார்? தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு விரைவில் அறிவிக்கப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் கட்சி அல்ல, அல்லது ஆள துடிக்கிற இடத்திலும் இல்லை. எனவே நாங்கள் அறிக்கையை நிதானமாக தயாரித்து தமிழக சட்டத்தில் சமர்ப்பிப்போம். அது தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மையமாக கொண்டதாக இருக்கும். சார், கூடுதல் தொகுதிகள் மற்றும் தனி சின்னம் இந்த முறை போட்டியிட வாய்ப்புகள் அதிகத்தில் உண்டா? எங்களுக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஏற்கனவே ஒதுக்கி இருக்கிறது. நாங்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சி இருக்கிற நிலையில் தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கி இருக்கிற காரணத்தினால் இப்போது சின்னம் குறித்த எந்த சிக்கலும் எங்களுக்கு இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிட இருக்கிறோம். தொகுதிகள் எத்தனை என்பது பேச்சுவார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாமக தலைவர் ராமதாஸ் இன்னைக்கு ஈவினிங் முடிவு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் திமுக கூட்டணிக்கு வந்தா பிசிகா வெளியேற வாய்ப்பு நாளை அறிவிக்கப்படுறாருல்ல, அதுதான் பிரச்சனை. தமிழகத்திற்கு தொடர்ந்து அமித்ஷா மோடி வருகை தமிழகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு. தமிழகத்திற்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வருகை தருவது ஒன்றும் புதிதல்ல. அடிக்கடி அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலின் போதும் பல உறுதிமொழிகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த தேர்தலிலும் அவர்கள் எத்தனை முறை இங்கே வந்து பார்க்கப்பட்டது. பீகார் தேர்தல் தமிழகம் மாறும்.
நிதிஷ்குமார் அவர்களை பாரதிய ஜனதா கையாண்டதை போல தமிழ்நாட்டில் அதிமுகவையோ அல்லது திமுகவையோ அவ்வளவு எளிதாக கையாண்டு விட முடியாது. அதிமுக நமக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாலும், பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தாலும் அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு திராவிட இயக்கம். எனவே அவ்வளவு இலகுவாக பாஜகவால் அதிமுகவை விழுங்கி செறித்து விட முடியாது என்று நான் நினைக்கிறேன். சார், நடிகர் விஜய் அவருடைய மனைவியோட அந்த விவாகரத்து பிரச்சனை இப்ப தூண்டப்படுறதுக்கு அரசியல் தூண்டுதல், அரசியல் பின்னணி தான் காரணம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது எப்படி சார் பண்ணுங்க? அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஓபிஎஸ் திமுக சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு பாஜக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் ஜெயலலிதாவின் முதுகில் குத்தி விட்டார் ஓபிஎஸ் சொல்லி பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது அதிமுக என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னவர் தான் ஜெயலலிதா அம்மையார். அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்ததுதான் ஜெயலலிதா அம்மையாரின் முதுகில் குத்திய துரோக செயல். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு வேண்டுகோளை வைத்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டார் என்பதை நாடு அறியும். ஆனாலும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுக ஒரு கட்சியாகவோ இணைத்துக் கொள்ளவில்லை, அல்லது அதிமுகவில் ஒரு உறுப்பினராக கூட அவரை இணைத்துக் கொள்ள தயாராக இல்லை என்கிற நிலையில்தான் அவர் இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. மக்கள் இதை வெளிப்படையாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் செய்த நல்ல செயல் அதிமுகவை பகைத்துக் கொண்டோம் என்கிற அடிப்படையில் அவர் பாஜகவில் போய் கரையில் விடவில்லை. மாறாக இன்னொரு திராவிட இயக்கமான திமுகவில் இணைந்திருக்கிறார். அது திமுகவுக்கு வலு சேர்க்கும் என்பதை விட திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் நான் அவருடைய நிலைப்பாட்டை, துணிச்சலான இந்த முடிவை வரவேற்று பாராட்டுகிறேன். பிரேமலதா வந்து திமுக அதிமுக முன்னாள் தலைவர்கள்லாம் கூட வந்து ஏற்கனவே திமுக அதிமுகவோட காரியாயிட்டே இருக்கு. அதிமுக என்பது திமுகவிலிருந்து உருவான இன்னொரு இயக்கம் தான். எனவே திமுகவில் மீண்டும் அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்து சேருவது ஒன்றும் வியப்புக்குரியதில்லை. மாறுபட்ட கொள்கைகள் பல பேர் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் திமுகவுக்கு வந்து சேருகிறார்கள் என்பது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.